வெல்கம் டு அவர் ஸ்ரீஷா குக்கிங் சேனல். இன்றைக்கி ஸ்ரீஷா குக்கிங் சேனலில் சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் நம்ம சாதாரண சிங்கிள் பாயில் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அரை பங்கு, இதில் 3/4 பங்குனா அதில் அரை பங்கு, 3/4ல் அரைன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், 1-2மா முழுசாகவே போடலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயன்றதுனால அரிஞ்சிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், சுரைக்காய் கொஞ்சம், இதில் வந்து ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பாதி வாழைக்காய். இன்னும் நீங்கள் வந்து பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் எல்லாமே போடலாம். நான் ரொம்ப நிறைய வதன்னு இருக்குமேன்றதுனால அது போடலை. எல்லா காயுமே போட்டால் நல்லாயிருக்கும். கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், அவரைக்காய் போடலாம், அப்புறம் வந்து முள்ளங்கி போடலாம், எல்லா காயுமே போடலாம். ஆனால் இது வந்து சிம்பிளாக இருக்கும். பசங்க ரொம்ப காய்கறி விரும்ப மாட்டாங்கன்றதுனால சிம்பிளாக போட்டிருக்கேன். நான் அதெல்லாம் போட்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற காய்கறி மட்டும் வச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் தக்காளியும் வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினா போதும். அதில் தக்காளியும் போட்டுக்கணும். இந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கட்டும், காய்கறியோட பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். இந்த தண்ணியில் உள்ள காய்கறிகள்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன், குட்டி உருளைக்கிழங்குன்னா வாழைக்காய், ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் சுரைக்காய். அது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த அரிசியும் பருப்பையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இன்னும் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் சாதாரணமாக வைப்போம் குக்கர் சாதத்துக்கு. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் இறுகி போகும். இன்னும் கொஞ்சம் இது தண்ணி பார்த்தா அது ஊற்றணும். நல்லா குழஞ்சி ஒரு 7-8 விசில் வைக்கணும். இப்போ அதுலேயே இந்த கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கழுவி வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் கொட்டிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி, இட்லி சாம்பார் பொடி இருக்குல்ல, இட்லி சாம்பார் பொடி கூட ஸ்ரீஷா குக்கிங்கில் போட்டிருக்கோம். அந்த சாம்பார் பொடி இதுக்கு போட்டுக்கணும். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அது நம்ம சாம்பார் போடுறத விட கொஞ்சமாக இருந்தால் போதும். அதை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். கொதிச்சோன்னே கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா அப்புறமா போட்டு கிளறிக்கலாம். போட்டு மூடி வச்சு ஒரு 6-7 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 3 பலாப்பட்டையை அரிஞ்சிட்டு தோலை உரித்து போட்டிருக்கேன். ஒரு 5-6 துண்டு முருங்கைக்காய். இதை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். எண்ணெயோட போட்டு வதக்க வேண்டாம். போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சு. இந்த முருங்கைக்காய் மட்டும் மேலே வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த முருங்கைக்காவெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் அதோடு நல்லா சேர்த்துட்டோம்னா முருங்கைக்காலாம் கரைஞ்சிரும். அதனால் அப்புறமா அதை போட்டுக்கலாம். இப்போது இந்த சாதத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது வந்து நல்லா இறுகிடும். நல்லா குழிக்கரண்டி இருந்தால் கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தாளிதம் பண்ணணும். தாளித்து போட்டுடலாம். ஒரு வாணலி அடுப்பில் போட்டு
வெண்ணெய் இருந்தால் போடலாம். அதுக்கு சாம்பார் சாதத்துக்கு வெண்ணெய் இல்லாத பட்சத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஊறுகட்டும். 2 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. முழுசாகவே போடலாம், 2 கிள்ளி போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் அதிலே நம்ம பொடியிலேயே போட்டிருக்கோம் கொஞ்சம், அதனால் கொஞ்சமாக போதும். இடிச்சோன்னு கருவேப்பிலை மல்லி போட்டு சாதத்தில் எடுத்து கொட்டிடணும். நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சுவையான சுட சுட சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ரீஷா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் இந்த முருங்கைக்காய் எடுத்து அதில் போட்டு லேசாக ஒரு கிளறுங்க, இல்லைனா முருங்கைக்காய் ரொம்ப வெந்துருச்சு, அது கரைஞ்சிரும். லேசாக கிளறி விட்டு அந்த சாதத்தோடையே போட்டுக்கலாம்.